அனைவருக்கும் வணக்கம். நமது டிஆர்பி உடற்கல்வி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று உடல் நலம், நோய்கள் மற்றும் ஊட்டச்சத்து ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் 10 வினாக்களை விரிவாக பார்க்க போகிறோம். விடைகளை தெரிந்தவர்கள் உடனுக்குடன் கமெண்ட் செய்யுங்கள். Question 1. Which disease is caused by the deficiency of vitamin C? நமது உடலில் வைட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் எது? இது பொதுவாக பல்லீறுகளில் இரத்தக்கசிவு ஏற்படுவதை அறிகுறியாக கொண்டது. Question 2. Communicable diseases are primarily spread through தொற்று நோய்கள் என்று அழைக்கப்படுபவை முக்கியமாக எதன் மூலமாக ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவுகின்றன? Question 3. What is the normal body temperature of a human being? ஒரு ஆரோக்கியமான மனித உடவின் இயல்பான வெப்பநிலை நார்மல் பாடி டெம்பரேச்சர் ஃபாரன்ஹீட் அளவில் எவ்வளவு இருக்க வேண்டும்? Question 4. The main source of energy for the body during long duration exercise is நாம் நீண்ட நேரம் உடற்பயிற்சி செய்யும்போது நமது உடலுக்கு தேவையான முக்கிய ஆற்றல் எந்த சத்துப்பொருளிலிருந்து கிடைக்கிறது? Question 5. Which organ is affected by jaundice? மஞ்சள் காமாவை நோய் ஏற்படும்போது நமது உடலில் உள்ள முக்கிய உறுப்பு முதன்மையாக பாதிக்கப்படுகிறது? Question 6. The WHO, World Health Organization, was established in உலக சுகாதார நிறுவனம் என்று அழைக்கப்படும் WHO எந்த ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டது? இதன் தலைமையகம் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. Question 7. BMI stands for உடற்கல்வி மற்றும் மருத்துவத்தில் ஒருவரின் உடல் எடையையும் உயரத்தையும் கொண்டு கணக்கிடப்படும் BMI என்பதன் முழு விரிவாக்கம் என்ன? Question 8. Which mineral is most important for strong bones? நமது எலும்புகள் மற்றும் பற்கள் வலிமையாக இருப்பதற்கு மிக முக்கியமான தாது உப்பு எது? Question 9. The main function of red blood cells RBC is to carry நமது இரத்தத்தில் உள்ள சிவப்பு இரத்த அணுக்களின் மிக முக்கியமான பணி உடல் முழுவதும் எதனை கொண்டு செல்வது? Question 10. What is the primary cause of obesity? தற்காலத்தில் பெரும் பிரச்சனையாக இருக்கும் உடல் பருமன் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான அல்லது முதன்மையான காரணம் ஏது? நண்பர்களே, இன்றைய 10 வினாக்களும் அவற்றிற்கான விளக்கங்களும் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வினாக்களில் உங்களுக்கு எத்தனை விடைகள் சரியாக தெரிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். விடைகளில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதையும் கேளுங்கள். அடுத்த வீடியோவில் அதற்கான விளக்கத்தை தருகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். உடற்கல்வி ஆசிரியர் தேர்விற்கு தயாராகும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இதுபோன்ற முக்கியமான வினாக்களை பெற நமது TNPE-TRB சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.